300 years of battery made with tofu brand ingredients. 300 ஆண்டுகளையும் கடந்து நீடித்து உழைக்கும் மின்கலம். வணக்கம், நான் சௌமியா. 300 ஆண்டுகளை கடந்து, அதாவது 3 நூற்றாண்டுகளை கடந்து திறம்பட இயங்கக்கூடிய ஆற்றல் வல்லமை பெற்ற ஒரு மின்கலம் பற்றி தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். அதாவது பேட்ரி. ஸோ இந்த பேட்ரி வழக்கமாக இருக்கக்கூடிய பேட்டரியை விட இது 10 மடங்கு அதிக ஆற்றல் கொண்டது. வழக்கமாக அப்படின்னு பார்த்தோம்னா லித்தியம் அயன் பேட்டரி தான் அதிகபட்சமாக பயன்படுத்தப்படுது. ஸோ ஸ்மார்ட் ஃபோன்ஸாக இருக்கலாம், ஈவிஸ்லையாக இருக்கட்டும், இதில் எல்லாம் அதிகபட்சமாக லித்தியம் அயன் தான் பயன்படுத்தப்படுது. இதற்கு மாற்றாக தான் இந்த பேட்டரி வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த பேட்டரியை சீன விஞ்ஞானிகள் வடிவமைத்திருக்காங்க. குறிப்பாக இந்த பேட்டரி 10 மடங்கு அதிக ஆற்றல் கொண்டதாகவும் 10 செயல்படக்கூடிய தன்மை கொண்டதாகவும் இந்த பேட்டரி இருக்குது. இது நீர் மின்கலம், அதாவது நீரால் இயங்கக்கூடிய மின்கலமாக இது இருக்குது. வழக்கமாக இருக்கக்கூடிய பேட்டரி பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட சுழற்சியை கடந்ததும் அதில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் என்ன செய்யும் அப்படின்னா பிஹெச் தன்மை மாறுபடும். அப்படி மாறப்படக்கூடிய பிஹெச் தன்மையால் அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட் பாதிப்படைந்து, எலக்ட்ரோலைட் அப்படிங்கிறது மின் பகுளி, அந்த மின் பகுளி பாதிப்படைக்கும் பட்சத்தில் குறிப்பாக அதிக அமிலத்தன்மையோ அதிக காரத்தன்மையோ ஏற்பட்டு அந்த மின்கலத்தையே அதில் இருக்கக்கூடிய திரவங்கள் நாள் போக்கில் அரிக்க ஆரம்பிச்சிடும். அப்போது அதில் இருக்கக்கூடிய அந்த மின் முனைகள் செயலிழக்கும் பட்சத்தில் அந்த மின்கலம் இயங்காமல் அதனுடைய ஆயுட்காலம் முடியக்கூடிய சூழலுக்கு தள்ளப்படும். இதுதான் ஒரு மின்கலம் செயலிழக்கக்கூடிய காரணம். இதற்கு மாறாக தான் இந்த நீர் மின்கலம், இந்த அக்வஸ் பேட்டரி கண்டறியப்பட்டிருக்கு. இந்த அக்வஸ் பேட்டரி நச்சுத்தன்மை அற்றதாகவும் அதே நேரத்தில் பாதுகாப்பாகவும் இது இயங்கும். இது ஒரு இது 300 ஆண்டுகளை கடந்து இயங்கக்கூடியது அப்படின்னு பார்த்தா 3 நூற்றாண்டுகளை கடந்தும் இது இயங்கும். இது இன்கேஸ் பல 1,20,000 சார்ஜிங் சைக்கிள்ஸை கொண்டதுன்னு சொல்கிறாங்க. அதாவது 1,20,000 முறை இந்த மின்கலத்தை பயன்படுத்தி மின்னேற்றம் செய்யக்கூடிய தன்மையில தான் இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது 3 சகப்பிணைப்பு கரிம மூலக்கூறுகள், அதாவது கோவேலண்ட் ஆர்கானிக் பாலிமர் COP உருவாக்கப்பட்டிருக்கு. இதில் ஒரு கார்போனைல் சொல்யூஷனும் கலக்கப்பட்டது. அதுதான் இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்று. அந்த கார்போனைல் சொல்யூஷன்னால தான் இது அரிக்கப்படாமல் பாதுகாக்கப்படுது. இந்த COPயில் இருக்கக்கூடிய ஒரு மேஜர் ஆர்கானிக் மாலிகூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் நைட்ரஜன் மற்றும் கார்பன் இது ரெண்டுமே சகப்பிணைப்பாக இணைக்கப்பட்டு இதோட அயனிகளும் சேர்ந்து இணைக்கப்பட்டிருக்கும். இந்த அயனிகள் நேர்மின் வாயில இணைக்கப்பட்டிருக்கும், அதாவது ஆனோடில் இணைக்கப்பட்டிருக்கும். மெக்னீசியம், கால்சியம் அயனிகள் இந்த ரெண்டும் நேர்மின் வாயில சேர்க்கப்பட்டு, அதாவது பிணைக்கப்பட்டிருக்கும். அதனோட தான் இந்த நைட்ரஜன், கார்பன் இந்த ரெண்டுமே மூலக்கூறுகளும் பிணைக்கப்பட்டு இது ஒரு கோவேலண்ட் ஆர்கானிக் பாலிமராக செயல்படக்கூடியதாக இருக்குது. இதனோட குறிப்பாக இதில் நீர் பயன்படுத்துகிறதுனால இதில் இருக்கக்கூடிய வழக்கமாக இருக்கக்கூடிய வாட்டர் பேஸ்டு எலக்ட்ரோலைட்ஸ் குறிப்பாக என்ன ஆகும்னா பிஹெச் ரேஞ்ச் சேஞ்ச் ஆகும்போது, அதாவது அதிகபட்சமாக அமிலத்தன்மையோ அல்லது காரத்தன்மைக்கோ அது காலப்போக்கில் மின்னேற்ற சுழற்சிகளெல்லாம் கடந்து இருக்கும்போது ஒரு பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய தன்மைகள் மாறுபடும் போது அது மெல்ல மெல்ல அரிக்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த மின்பகுளி செயலிழக்க ஆரம்பிக்கும். செயலிழந்ததுக்கு அப்புறம் அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோட்ஸ் இதையும் பாதிக்கக்கூடிய தன்மைக்கு போகும். அப்போது என்டையர்லி அது ஸ்டாப் ஆகிடும், ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்காது. இதுதான் வழக்கமாக இருக்கக்கூடிய நீர் மின்கலன்கள். ஆனால் இந்த நீர் மின்கலம் பொறுத்த வரைக்கும், இந்த அக்வஸ் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் நான் டாக்ஸிக் அக்வஸ் பேட்டரியான இந்த பேட்டரியில் ஸ்பெஷல் என்னென்னா ஒரு சொல்யூஷன் சேர்க்குறாங்க. இந்த சொல்யூஷன் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு கார்போனைல், இது கூட என்ன சேர்க்கப்படுது அப்படின்னா ஹெக்ஸோ கீட்டோன் டெட்ரா அமினோ டைபென்சோ பி டைஆக்சின் அப்படிங்கிற ஒரு சேர்மம் சேர்க்கப்படுது. இந்த சேர்மம் பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இதில் ஹெக்ஸாகீட்டோனை விட இந்த டெட்ரா அமினோ டைபென்சோ பி டைஆக்சின் அப்படிங்கிற இந்த
மூலக்கூறு. ஸோ இந்த சேர்மம் தான் மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடியதாக இருக்குது. இதுதான் வந்து அந்த அமிலத்தன்மை வந்து சரியாக வச்சுருக்கும். ஸோ pH ரேஞ்ச் வந்து 7 இருக்கிறதுக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இது வந்து காரணமாக இருக்குது. அதனால் நாள் போக்கில் வந்து இந்த பேட்ரி வந்து ஃபெயிலியர் ஆகாது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 72.68% ரேஞ்ச் வரைக்குமே ப்ராப்ளமேட்டிக் இருக்காது. நல்லா இயங்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக இது வந்து 48.3 வாட் ஹவர் பெர் கிலோகிராம். ஒரு கிலோகிராமுக்கு குறிப்பாக 48.3 மணி நேரம் வரை இது வந்து இயங்கக்கூடிய வாட் மணி நேரம் வரை இயங்கக்கூடிய தன்மை பெற்றதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் இந்த சேர்ம கலவை இருக்குல்ல, இந்த சேர்ம கலவை தான் முக்கிய பங்கு. இதனால தான் வந்து அந்த எலக்ட்ரோலைட் வந்து பாதிப்படையாமல் இருக்கும். இந்த எலக்ட்ரோலைட் பாதிப்படையாமல் இருக்கின்ற காரணத்தினால இந்த மின்கலம் நாள் கடந்து இயங்குவதற்கான ஏற்றார் போன்று தான் இந்த வடிவமைக்கப்பட்டிருக்காங்க. இந்த pH ரேஞ்சை வந்து 7ல் மெயின்டைன் பண்ணுறதுக்காகத்தான் இந்த டெட்ரா அமினோ டைபென்சோ பி டயாக்சின் மூலக்கூறு முக்கிய பங்காற்றுது. அது கூட ஹெக்ஸாகீட்டோன் அப்படிங்கிற காம்பவுண்டும் சேருது. ஸோ அதனால் இதில் வந்து இருக்கக்கூடிய மெயின் கார்போனைல் காம்பவுண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சேர்மம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹெக்ஸாகீட்டோன் டெட்ரா அமினோ டைபென்சோ பி டயாக்சைடு அப்படிங்கிற இந்த சேர்மம் தான் முக்கிய பங்கு. இதனால தான் அது அதிகபட்சமாக இயங்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்குது. ஸோ கூடுதலாக நம்ம இந்த பேட்ரி பற்றி இன்னும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பேட்ரி வந்து ஒரு 300 இயர்ஸை கடந்து வந்து இயங்கக்கூடியது. ஸோ திறம்பட இயங்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை குறிப்பாக வந்து இதை வந்து அப்புறப்படுத்தும் போது பாதுகாப்பாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய அந்த அந்த திரவத்தை வந்து பயன்படுத்தக்கூடிய அந்த மெக்னீஷியம் கால்சியம் அயான்ஸ், இந்த மெக்னீஷியம் கால்சியம் அயான்ஸ் தான் மேஜர் இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று. இதுதான் வந்து ஆனோட வந்து இருக்கக்கூடியது. இப்போ இந்த ஆனோட் டு கேத்தோட். ஸோ நார்மலாக இந்த எலக்ட்ரோலைட்ஸ் என்ன வேலை பண்ணும் அப்படின்னா குறிப்பாக இந்த மின்வழி வந்து நேர்மின்வாயிலிருந்து எதிர்மின்வாயை நோக்கி அயனிகளை வந்து நகர்த்தும். அப்படி நகர்த்தும் பட்சத்தில் என்ன ஆகும்னா இது வந்து திறம்பட இயங்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கும். குறிப்பாக சார்ஜ் ஆகும்போது இந்த மெக்னீஷியம் கால்சியம் அயான்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அது மின்னேற்றம் செய்யப்படும் போது விலகி இருக்கும். மின் இறக்கம் ஆகும் பட்சத்தில் அதாவது டிஸ்சார்ஜ் டைம் பீரியடில் என்ன ஆகும் அப்படின்னா இது ஒன்றோட ஒன்று இணையக்கூடிய தன்மை, அதாவது இந்த மெக்னீஷியம் கால்சியம் அயான்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று இணையக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கும். அப்போது ஆனோடிலேருந்து கேத்தோட நோக்கி என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து நகரும். அப்படி நகரும் பட்சத்தில் தான் டிஸ்சார்ஜ் நடக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த மின்கலம் வந்து ஆக்டிவேட் ஆகுது. ஸோ இப்படி தான் இந்த மின்கலம் ரன் ஆகும். ஸோ ஒர்க்கிங் பிரின்சிபல் இந்த மாதிரி தான். அதனால் இந்த மின்னேற்ற சுழற்சி பொறுத்த வரைக்கும் எந்த அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,20,000 மின்னேற்ற சுழற்சி கொண்டதாக இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஒரு நாளைக்கு 1.1 சார்ஜிங் சைக்கிள் இருக்கும். அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா 1,20,000 அப்படிங்கிற பட்சத்தில் 300 ஆண்டுகளை கடக்கக்கூடிய தன்மை கொண்டதாக இது வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதற்காக ஒரு சொல்யூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து அப்புறப்படுத்தும் போது இது கடைசியாக வந்து இதில் இருக்கக்கூடிய இந்த மெக்னீஷியம் கால்சியம் அயான்ஸ் வந்து டோஃபு பிரெயின் அப்படின்னு சொல்லுவோம். இதில் டோஃபு பிரெயின் அப்படிங்கிறது டோஃபு உப்பு நீர் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சீனர்கள் வந்து அதாவது இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா டோஃபு உப்பு நீர் அப்படிங்கிறது குறிப்பாக இந்த சோயா பீன்ஸ் இருக்கும்ல, அந்த சோயா பீன்ஸை வந்து அதில் வந்து பால் எடுத்து அதை பன்னீராக மாற்றுவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு திரவம் தான் இந்த டோஃபு பிரெயின் அப்படிங்கிறது. இந்த டோஃபு பிரெயினில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் கால்சியம் அயான்ஸ் வந்து இருக்கும். இந்த பேட்டரியில் இந்த அக்வஸ் பேட்டரியில் மெக்னீஷியம் கால்சியம் அயான்ஸ் இருக்குது இதில் இருக்கக்கூடிய இந்த சொல்யூஷனில். அதனால் இதை அப்புறப்படுத்தும் போது ஃப்யூச்சரில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை ஒரு டோஃபு பிரெயின் கூட பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சோயா பீன்ஸ் ஒரு சமையலில் வந்து ஒரு சோயா பீன்ஸ், அதாவது இவங்க வந்து பன்னீர் வந்து என்ன செய்கிறாங்க, நம்ம பாலில் வந்து பன்னீர் தயாரிக்கிற மாதிரி இவங்க சோயா பீன்ஸ்லேருந்து பால் எடுத்து அதை வந்து பன்னீராக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு தான் இந்த டோஃபு பிரெயின் வந்து பயன்படுத்துகிறாங்க. அதில் மெக்னீஷியம் கால்சியம் அயான்ஸ் இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம் கால்சியம் அயான்ஸை பேஸ் பண்ணி அந்த டோஃபு வந்து எடுத்து அதில் இதை மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இது ஃபர்தராக இது வந்து என்ன ஆகும்னா பன்னீர் ரேஞ்சுக்கு கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஃப்யூச்சரில் இந்த மாதிரியும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு
ஒரு விஷயத்த வந்து இவங்க வெளிப்படுத்துகிறாங்க. அதனால் அப்புறப்படுத்துறது ஈஸியாக இருக்கும். அதே நேரத்தில் இது வந்து எளிதில் தீப்பற்றா தன்மை கொண்டதாக இருக்கும். நச்சுத்தன்மை கிடையாது. இது வந்து மாசுபடுத்தாது. சுற்றுச்சூழலை வந்து மாசுபடுத்தாத தன்மையில் வந்து இந்த பேட்டரி வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதில் இருக்கக்கூடிய சொல்யூஷன்ஸ் எந்த விதமான நச்சுத்தன்மையும் கொண்டதாக இருக்காது. ஏன்னா இது ஒரு டோஃபு புனிதாக கூட பயன்படுத்தக்கூடிய தன்மையில் இருக்க காரணத்தினால இது வந்து எந்தவித நச்சுத்தன்மையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 300 வருட ஆண்டுகாலம் வந்து ஒரு அதாவது மின்கலம் அந்த பேட்டரியை தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் 300 ஆண்டு காலத்தையும் கடந்து இயங்கக்கூடிய ஒரு பேட்டரியை தயாரிக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு எந்த அளவுக்கு எவ்வளோ பேட்டரி வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஸோ மார்க்கெட்டில் அது ஒன்று இருக்குது. அதே நேரத்தில் இதோட காஸ்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறதும் இருக்குது. இது மக்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ பேட்டரி அவங்க சேல் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ இந்த பேட்டரியை வந்து எந்த அளவுக்கு சேல்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதும் கணக்கில் கொண்டு பார்க்கணும். குறிப்பாக இது சந்தைப்படுத்துகிற நிலவரத்துக்கு வரும் பட்சத்தில் தான் இந்த பேட்டரியோட தன்மையை பற்றி நம்ம முழுசாக இன்னுமே வந்து கூடுதலான தகவல்களை பெற முடியும். அப்போ தான் இவங்க இதற்கான விலைப்பட்டியலை தீர்மானிப்பாங்க. அப்படி தீர்மானிக்கக்கூடிய விலைப்பட்டியலை பொறுத்து தான் மக்கள் அந்த பேட்டரியை வந்து வாங்கக்கூடிய நிலைப்பாடு இருக்கும். இன்றைக்கி நாம் 300 வருடங்களை கடந்தும் இயங்கக்கூடிய 3 நூற்றாண்டுகளையும் கடந்து இயங்கக்கூடிய ஒரு பேட்டரியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து ஒரு நல்ல தகவலை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்த காணொலியில். ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுவது சௌமியா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது யாருக்கு பயனுள்ள வகையில் இருக்குமோ அவங்களுக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.